சார்னி மேம் தான் பாடினதா வந்து ஒரு வீடியோ கூட காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி நம்பிட்டோம். ஆஃப்டர் இந்த கிரெடிட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ. ஃபைனலாக கேட்குறது வந்து அந்த பைலட் சிங்கருடைய வாய்ஸும் கிடையாது. ஸோ நான் பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஃபுல் பாட்டு கேட்டேன். ஸோ அதில் வந்து விஜய் சார் வாய்ஸ் இருக்கிறது எண்டில் அதே சர்ப்ரைஸ் உங்களுக்கு. எனக்கே சர்ப்ரைஸ் தான். ஆமாம், இந்தியன் டூவில் விவேக் சார் ஷூட்டிங் போது இருந்தார். அதுக்கப்புறம் இல்லை, மிமிக்ரிலாம் ட்ரை பண்ணாங்க, சரியா லைக் அந்த ஹிஸ் வாய்ஸ் இஸ் வெரி யூனிக். அதனால தான் வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்ல தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஐ திங்க் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இந்த லால் சலாம் சாங் தானே. வணக்கம் கிருஷ்ணா சார். வணக்கம் சார். ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த பாட்டு கேட்ட உடனே நாங்கள் பவதாரணி மேம் தான் பாடினதா வந்து ஒரு வீடியோ கூட காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி நம்பிட்டோம். ஆஃப்டர் இந்த கிரெடிட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இட் வாஸ் ஜென்ரேட் பை ஏஐ அப்படின்ற மாதிரி. எப்படி சார் அந்த நிறைய கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கும், அது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபுல்ஃபில்டா? இல்லை, கண்டிப்பாக அது ஒருத்தங்களுக்கு தெரியாத அளவுக்கு பண்ணணுன்றது தானே கோலு. அதை நல்லபடியாக அச்சீவ் பண்ணியிருக்கோன்றது சந்தோஷம் தான். ஓகே. ஸோ நாங்கள் நிறையா உங்களுடைய இன்ஸ்டாவில் பார்க்கும்போது ஏஆர் ரஹ்மான் சார் கூட நிறையா நீங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தெரியுது 2005 யூ ஹேவ் பீன் பார்ட் வித் ஏஆர் ரஹ்மான் சார். ஆக்சுவலி நான் வந்து 3rd ஜென்ரேஷன் மியூசிஷியன். ஓகே. அப்பா மியூசிஷியன் தான், தாத்தா மியூசிஷியன் தான். அப்பாவும் ரஹ்மான் சாரும் பேண்ட்மேட்ஸ், அவங்க டுகெதராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து பியானோலாம் கற்றுக்கிட்டு 12th முடிச்சதுக்கப்புறம் ஆடியோ இன்ஜினியரிங் படித்து, அதுக்கப்புறம் எஸ்ஏ ராஜ்குமார், டி ராஜேந்திரன், இந்த மாதிரி பல மியூசிக் டேரக்டர்கிட்ட வேலை செஞ்சு அதுக்கப்புறம் நான் ரஹ்மான் சார் டீமில் சேர்ந்தேன் 2005. ஓகே. அங்கே வசந்தி. அப்போது சேரும்போது வெறும் ரிதம் ப்ரோக்ராம் பண்ண சேர்ந்தேன். ஏன்னா அப்பா ரிதம் பிளேயர். அதுக்கப்புறம் கீபோர்டும் வாசித்தேன், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணேன், லைவ் ஸ்ட்ரிங்ஸு, வாய்ஸு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சாங் மிக்சிங்கும் பண்ணேன், ஒர்க்கும் பண்ணேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி பல ரோல்ஸ் ப்ளே பண்ணி, ஸோ மை ஹோல் கரியர் வாஸ் I was like growing, doing multiple all the things, all the like அந்த ஒரு சாங் க்ரியேஷன்லேருந்து எண்ட் வரைக்கும் பல ப்ராசஸ்கள் இருக்கும்ல, எல்லா ப்ராசஸ்லேயும் வந்து I was doing and learning அது மாதிரி. ஸோ அப்படி ஆல்மோஸ்ட் 15-18 இயர்ஸ் ஆச்சு அவர் கூட ட்ராவல் அப்படின்ற மாதிரி. அண்ட் சங்கர் சாரோட அடுத்து இந்த இந்தியன் டூலுமே வந்து இந்த ஏஐ வந்து யூஸ் பண்ணதா சொல்லியிருக்கீங்க, விவேக் சாரோட வாய்ஸாக. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், ஏஐ வந்து அது வந்து எப்படி சொல்கிறது, அட்வான்டேஜாக பார்க்கலாமா இல்லை டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கலாமா சார்? இல்லை, அட்வான்டேஜ் தான். இப்போ பாருங்கள், இந்த இந்தியன் டூவில் விவேக் சார் ஷூட்டிங் போது இருந்தார், அதுக்கப்புறம் இல்லை. ஸோ இப்போ வந்து அது வந்து மிமிக்ரிலாம் ட்ரை பண்ணாங்க, சரியா லைக் அந்த ஹிஸ் வாய்ஸ் இஸ் வெரி யூனிக். சேம் வித் மனோபாலா சார் ஆல்சோ. ஸோ அதனால தான் வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் ஹஸ் கிவன் வெரி க்ளோஸ் ரிசல்ட்ஸ் அவங்க பேசின மாதிரியே. ஸோ லைக் இந்த மாதிரி தாட்ஃபுல்லாக பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுல ஏஐயில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து தேவையில்லாமல் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு வழிமுறை, ஒரு எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருந்ததுன்னா நான் அது பெஸ்ட்டு தான். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஆனால் சொசைட்டியில் நெகட்டிவ் தான் நிறைய ப்ரொஜெக்ட் ஆகுதுல்ல சார்? அவங்க பாசிட்டிவ் எப்படி பண்ணணும்னு தெரியல. இதில் பாசிட்டிவ் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு புரிதல் இல்லை. அந்த புரிதல் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அது நெகட்டிவ் பேசுறதை பற்றி நிறுத்திடுவாங்க. அதேமாதிரி நெகட்டிவுமே வந்து எப்படி அவாய்ட் பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை பற்றியும், எப்படி ரிமூவ் பண்ணணுன்றதை பற்றியும் யோசிச்சு அதை பண்ணோம்னா டெஃபினெட்லி பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். ஓகே. அண்ட் நீங்கள் எப்படி சார் பாசிட்டிவாக இது ஒரு ட்ராக் இப்படி ஒன்று இருக்குது, நம்ம இப்படி ஒன்று கொண்டு வரலாம், ரீலீவ் பண்ணலாம் அந்த மொமெண்ட்டை, இல்லாதவங்களோட வாய்ஸ் மூலயமா நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷன் அந்த அவங்க பாடினா எப்படி இருக்குன்ற ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா அவங்களுக்கு எப்படி தாட் வந்துச்சு? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது பாம்பாஸ் வாய்ஸ் தான் நாங்கள் பண்ணுறோம். அது வந்து லால் சலாம் ப்ராஜெக்ட் முன்னாடியே. அப்போது பேண்டமிக் கூடிய எண்டு, அப்போது வந்து லைக் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வந்துட்டுருக்கு. அவர் பாம்பா சாரும் பாஸ் ஆகி வர்றாரு. ஸோ அவர் வாய்ஸ் ரொம்ப யூனிக். அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அதை அந்த வாய்ஸை ரிவைவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அதை ஆரம்பிக்கிறோம். ஒரு ட்ரையலாக பண்ணுறோம், வருமா வராதா தெரியாது. அது மாதிரி ட்ரையலாக பண்ணோம், ரொம்ப நல்லபடியாக வந்தது. அண்ட் அதுக்கு அந்த டேட்டாக்கோசம் ரொம்ப மெனக்கெட்டு அது வந்து நல்லா வரணும் அப்படின்னு பண்ணதில் வந்து அது ரொம்ப நல்லா வந்தது. அது வந்து சாருக்கு போட்டு காமிச்சோம். அப்போ வந்து அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார். அதே மாதிரி அவர் இம்ப்ரெஸ் ஆன உடனே இது ஓகே இது வந்துடுச்சு இமிடியேட்டாக பண்ணலாம் அப்படின்னு பண்ணல. அவர் ஓகே அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறந்துட்டார். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணணும்னு அவருக்கு தோணியிருக்கு. அப்போது அதாவது அது தோன்றது எப்படின்னா, ஒரு கம்போசர் மைண்டில் தான் அந்த பாட்டுக்கு யார் பாடணும்
அப்படின்னு அவங்க மைண்டில் தான் அது பிறக்கும். ஸோ அவர் மைண்டில் வந்து அந்த ஒரு பாடலுக்கு பாமா பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணியிருக்கு. அப்போ மட்டும்தான் நம்ம அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சும்மா வேணும்ட்டே யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. இதுக்கு எவ்வளோ சார் டைம் பீரியட் எடுக்கும் நீங்கள் அதை ரெடி பண்ணுறதுக்கு? ஸோ அந்த ஃபஸ்ட்டு இந்த மெயின் ஸ்டெப் வந்து அந்த கரெக்டான டேட்டா அந்த இதெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணி கரெக்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்சுவல் டேட்டா அந்த மாடல் கிரியேட் பண்ணுறது வந்து ஒரு 3 days 4 days பண்ணிடலாம். ஓகே. அண்ட் அது ஆல்சோ சம்டைம்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் மாடலே சரியாக வராது. சம்டைம்ஸ் 2-3 times இட்ரேட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அது வந்துட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரிசல்ட் டெமோவாக ஏதாவது ஒன்று அமுச்சு வைப்போம். அமுச்சு வச்சதுக்கப்புறம் சாருக்கு அந்த கம்போசருக்கு அது பிடிச்சிருச்சு, நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சாங்குக்கு அதை பண்ணணுமோ அந்த சாங்குக்கு அந்த ப்ராசஸ் அப்ளை பண்ணி கொடுத்து. ஓகே. நீங்கள் சொன்னீங்க ஒரு மெம்பர் வந்து பாடிடுவாங்க, அவங்களுடைய வாய்ஸ் வச்சு தான் நம்ம இந்த வாய்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு. அந்த ப்ரொசீஜர் சொல்ல முடியுமா சார்? ஒருத்தவங்க பாடி அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க, நீங்கள் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுவீங்க? ஸோ பேசிக்கலி ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு வந்து மாடல் கிரியேட் பண்ணுறோம், இன்னொரு பாட்டு வந்து பாட்டு கம்போசர் கிரியேட் பண்ணுறாரு. அந்த பாட்டில் வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு நல்ல சிங்கர் வந்து பாடணும் அந்த பாடலில் பாடணும். இந்த யார் வாய்ஸை நம்ம மாடல் பண்ண போகிறோமோ அவங்க ஸ்டைலில் அந்த சிங்கர் பாடணும். ஓகே. மிமிக்ரி பண்ணுற மாதிரி லைட்டாக? இல்லை மிமிக்ரி மாதிரி கிடையாது. இப்போ பவதாரணி மேடம் இந்த மாதிரி கமக்கங்கள் கொடுப்பாங்க, என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்கன்றது ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வச்சு நம்ம எடுப்போம். ஓகே. ஸோ அவங்க வந்து அவங்க தனித்தன்மையில் பாடாமல் பவதாரணி மேடம் ஸ்டைலில் பாடணும். அது அங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம அது ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக சொல்கிறோம். ஸோ அவங்க பாடினதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டிங் எடுத்து நம்ம மாடலில் கொடுக்கும்போது அது வந்து இந்த மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணி திரும்பி ஸ்பீச் அண்ட் பிச் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மாடல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கம்ப்ளீட்லி புது வாய்ஸை ஜென்ரேட் பண்ணுது. அது வந்து இந்த பைலட் சிங்கரும் உடைய வாய்ஸும் கிடையாது. நீங்கள் நம்ம ஃபைனலாக கேட்குறது வந்து அந்த பைலட் சிங்கருடைய வாய்ஸும் கிடையாது, அந்த நம்ம முதல்ல ட்ரைனிங்க்கு கொடுத்த டேட்டாவும் கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு நியூலி சிந்தசைஸ்டு வாய்ஸ். ஓகே. அதான் ஃபர்ஸ்ட் அவர் வாய்ஸ் வெறும் வாய்ஸ் மட்டும் தான், பவதாரணி மேடம் உடைய வாய்ஸ், அதாவது அந்த பைலட் சிங்கருடைய வாய்ஸ் மாத்திரம் முதல்ல கொடுத்தாரு இந்த பாட்டுக்கு. அதை மாத்திரம் நாங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுத்தோம். அந்த பாட்டு ஆக்சுவலி எப்படி இருக்கும், யார் பாடுறா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஸோ நான் பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நானே ஃபுல் பாட்டு கேட்டேன். ஸோ அதில் வந்து விஜய் சார் வாய்ஸ் இருக்கிறது எண்டில் எனக்கே சர்ப்ரைஸ் தான். ஆமாம். நீ நினச்ச மாதிரி கன்ஃபார்ம் வருமா இல்லை இல்லை ஆகுமே, சொதப்பில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சில லிரிக் ப்ரொனன்சியேஷன் தப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து அந்த சிங்கரை பைலட் சிங்கரை திருப்பி கூப்பிட்டு மேடம் அந்த இடம் சரியா லிரிக் வரல, அதை கொஞ்சம் திருப்பியும் நல்லா உச்சரிச்சு இன்னும் கொஞ்சம் நீங்கள் நார்மலாக உச்சரிக்கிறத விட ஒரு 10% 15% நல்ல அது ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த லிரிக்கை பாடி கொடுங்க அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி பண்ணி திருப்பி அதை எடுக்கும்போது அந்த லிரிக்ஸ் சரியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப மெனக்கெடுவோம், லைக் அந்த பக்காவாக வரணுன்றதுக்கு. அண்ட் இது பார்க்கும்போது நிறையா இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் சார். இப்படி ஏஐ மூலியமாகவே வந்து பெரிய அவங்களுடைய பாடகர்களை பாட வச்சிங்கன்னா இப்போ வர பிளேபேக் சிங்கர்ஸ்க்கான வாய்ப்புகள் பறி போயிடுமே அப்படின்ற ஒரு புரிதல் இருக்குது இந்த மாதிரி ஜென்ரல் கமெண்ட்ஸ் போகிற ஆடியன்ஸ்க்கு. இது நடக்குமா இல்லை அப்படிலாம் இல்லையா சார்? அதாவது ஒரு சிங்கர்ன்றவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி யூனிக்னஸ் கொண்டு வந்துருக்கும். இப்போ நீங்கள் பெருசாக ஹிட்டான எந்த சிங்கர்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஹரிச்சரன்லேருந்து ஹரிஹரன் சாராக இருக்கட்டும், எஸ்பிபி சாராக இருக்கட்டும், சித்தார்த், அவங்கவுங்களுக்கு ஒரு யூனிக் ஐடென்டிட்டி இருக்குது. ஸோ அந்த ஐடென்டிட்டி இருக்கிறவங்க அந்த ஐடென்டிட்டி நீங்கள் ஒரு சிங்கர் கிரியேட் பண்ணணும். அந்த ஐடென்டிட்டி இருக்கிறவங்க யாருக்குமே வந்து வாய்ப்பு குறையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாட்டுக்கு இந்த பவதாரணி மேடம் உடைய வாய்ஸ் ஐடென்டிட்டி தேவைப்படுது, அதனால அது பண்ணுறாங்க. ஓகே, அது நீடன்றதுனால தான் நம்ம பண்ணுறோம். வேற எதுவும் வேணுமென்ட்டே நம்ம வந்து பண்ணணுன்றதுக்கோசம் பண்ணலை. ஸோ அதனால டெஃபினெட்லி இது வந்து எந்த ஒரு அப்கமிங் சிங்கர்ஸ்க்கும் இது வந்து ஒரு அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும்தான் இந்த டெக்னாலஜி பயன்படுத்திருக்குமா இல்லை வெளியில் ட்ரை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுறோமா சார்? அதுதான் நீங்கள் பார்த்தீங்களா? யூஎஸ்ல தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஐ திங்க் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இந்த லால் சலாம் சாங் தான் நினைக்கிறேன். நார்த் சவுத் எல்லா பக்கமும் வந்து உங்களுடைய தேவைகள் வந்துருக்கும் நினைக்கிறேன். நிறைய கால்ஸ் வந்துருக்கும் நினைக்கிறேன் சார். வேற ஒருத்தவங்களுடைய இதை ரீலோவ் பண்ணும், அவங்களோட வாய்ஸ் ஏஐல கொண்டு வரணும் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அவங்களுக்கு. வந்திருக்கு. நம்ம அடுத்து இந்தியன் ப்ராஜெக்ட்ல கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆக்சுவலி இப்போ அப்கமிங் சிங்கர்ஸ், இப்போ சோஃபார் வெறும் இறந்த சிங்கர்ஸ் வரைக்கும் தான் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லாமல் இப்போ இருக்க அப்கமிங் சிங்கர்ஸையும் நம்ம வந்து மாடலாக பண்ணி அண்டு வெளி ஆளுங்களுக்கு இல்லாமல் ஜஸ்ட் மியூசிக் கம்போசர்ஸ்க்கு வரைக்கும்
ப்ரொவைட் பண்ணலான்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ பாடுறவங்க வந்துட்டு ஸ்டுடியோ வந்து பாடுறது இப்படிலாம் இருக்கும். இது இல்லாமல் வேற எப்படி பாடுறதுலாம் போகும் அப்படின்ற மாதிரி. டைம்லெஸ் வாய்ஸஸில் வந்து இந்த அப்ரூவல் ப்ராசஸை வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுற பிளான் இது ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்கமிங் சிங்கர்ஸ்லாம் அவங்களுடைய மாடல்ஸ் வந்து ரெடியாக இருந்ததுன்னா, இப்போது நீங்கள் ஒரு பாட்டு வெளியே வரும்போது அந்த ஒரு ஃபைனல் சிங்கருடைய வாய்ஸ் மட்டும்தான் நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 சிங்கர் கூட அந்த கம்போசர் ட்ரை பண்ணியிருப்பாங்க, டேரக்டர் ஒத்துருந்துருக்க மாற்றிருப்பாங்க, ப்ரொடியூசர் செக் பண்ணி பல ஸ்டேக் ஹோல்டர்ஸுடைய டிசிஷன்ஸ் மேக்கிங் இருக்குது. பல வாய்ஸ் மாறி நம்ம ஃபைனலாக எந்த வாய்ஸ் செட் ஆச்சோ அந்த வாய்ஸ் மட்டும் தான் நம்ம கேட்குறோம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து அந்த இதெல்லாம் வந்து நம்ம ஏஐயில் செக் அவுட் அதில் ட்ரை பண்ணிடலாம். முதல்ல செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இந்த பாட்டுக்கு எந்த வாய்ஸ் செட் ஆகுது அதை செட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த சிங்கரை வரைக்கும் நம்ம கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு டைம் ரிசோர்ஸஸ் அதெல்லாம் நிறைய சேவ் ஆகும். அண்ட் குயிக்காக வேலைகள் முடிக்கலாம். என்ன ஒருத்தவங்க பாடிட்டாங்க, அதில் ஏதோ ஒரு வாய்ஸை போட்டாங்க வந்துருச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சிம்பிளாக ஆடியன்ஸ் தெரியுற மாதிரி இருக்கும். இது ஒரு டீட்டெயில்டு ஒரு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதுன்னா ஒரு மாதிரி ரியலாக பாடுறவங்களோட இதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அதை பற்றி. ஆமாம், இப்போ பேசிக்கலி என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு இதில் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. நம்ம அந்த இந்த மாடலே நம்ம அப்கிரேட் பண்ணி கஸ்டமைஸ்டாக சொல்யூஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து அதே மாதிரி யார் பாடினாலும் இதை பண்ணிட முடியாது. இதை வந்து அந்த ஒரு நல்ல சிங்கரை வச்சு தான் நம்ம வந்து அந்த பைலட் சிங்கர் அந்த பைலட் சிங்கர் வந்து நல்ல சிங்கராக இருக்கணும், நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைட் டெக்னிக்கல் சைட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாடலுக்கு தமிழ் புரியணும், இன்னு இப்போ இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் வந்து நீங்கள் நெட்டில் பார்க்குறது இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் ட்ரெயின் பண்ணப்பட்ட மாடல், அதுக்கு தமிழ்லாம் தெரியாது, ஏதோ அதுக்கு தெரிஞ்சதை அடிச்சு விடுது. ஸோ அது வந்து நம்ம வந்து ப்ராப்பராக ரீஜனல் வொக்காபுலரி டேட்டாலாம் எடுத்து அதை வந்து ப்ராப்பராக அந்த மாடல் கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரைனிங் எடுக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு லிரிக்ஸ் ப்ரொனன்சியேஷன்லாம் பார்க்க வரும். என்ன சார் நிறைய வேலை இருக்கு போல இருக்குது சார் இது. அதுதான் நீங்கள் கேட்டீங்க. ஹையஸ்ட் குவாலிட்டியில் ஸ்டுடியோ குவாலிட்டியில் பண்ணணும்னா அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். நாங்கள் இதை அந்த ஹோல் மாடலே இன்ஜின் பிரிக்கிற மாதிரி பிரித்து ஒவ்வொரு பாட்டையும் எப்படி அப்கிரேட் பண்ணலாம், எப்படி ஹையஸ்ட் குவாலிட்டி கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டீம் போட்டு ஒர்க் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே, அதான் அந்த அவுட் கொடுத்தீங்க. இவனை கண்டிப்பாக அவர்கள் வந்து ஏதாவது சொல்லியிருப்பார், ஏதாவது வாய்ஸ் நம்பர் கொடுத்தா டெக்ஸ்ட்டாக அதான் சொன்னாரா சார்? இல்லை, அவர் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இன்ஜினியர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னார், சார் கேட்டவுடனே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொன்னார், அப்படியே வந்திருக்குன்னு சொன்னார். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.